ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் ரூபன். அன்றைக்கி நாங்கள் வேலை செய்கிற காட்டில் ஒரு களிப்பாக்கு மரம் இருந்துச்சு. தமிழில் களிப்பாக்கு, மலையாளத்தில் பத்திரிப்பூ அப்படிம்பாங்க. இந்த பத்திரிப்பூ எடுத்து தான் பெயிண்ட் கம்பெனிக்கும் கொண்டு வராங்க, சாயப்பட்டறைக்கும் கொண்டு வராங்க. அதில் ஒரு ஜாதிக்காய் மரம் இருந்துச்சு. இந்த ஜாதிக்காய் மரத்துக்கு அந்த களிப்பாக்கு என்ன சம்மந்தம்னா, இந்த ஜாதிக்காய் மரத்தை அந்த களிப்பாக்கு மரத்தை தூரில் பாதியை வெட்டிட்டு அதில் வச்சு ஜாயின் பண்ணி தான் அந்த ஜாதிக்காய் வளர விட்டுருக்காங்க. ஏன் அப்படி வளர விட்டாங்கன்னா, களிப்பாக்கு மரத்தில் ரொம்ப காய் காய்க்கும், அதேமாதிரி ஜாதிக்காய் மரத்துலேயே ரொம்ப காய் காய்க்கணுங்கிறதுனால அதனால் கிராஸ் பண்ணி அந்த மரத்தை பாதியை வெட்டிட்டு அதில் வச்சு கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதை தெரியுதா? அந்த கிராஸ் பண்ண அடையாளம் தான் இது. அப்படியே வச்சு ஒட்டு வச்சு அதை பிடிப்பிச்சிருக்காங்க. பிடிச்சி நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. நிறைய காய் காய்க்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஜாதிக்காய் எதுக்கு பயன்படுதுன்னா, சின்ன பிள்ளைங்கள் வயிறு வலியில் இருக்காங்கன்ட்டா அவங்களுக்கு இந்த செமியா குணத்துக்காக இந்த ஜாதிக்காய் கொட்டையை உரசி கொஞ்சம் தேனில் கலந்து கொடுத்தா அவங்களுக்கு வயிறு வலி குறையும். அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இந்த வயிறு வலி எடுக்கும், அவங்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கொஞ்சம் அந்த ஜாதிக்காய் கொட்டையை உரசி கொஞ்சம் தேனில் கலந்து பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா அந்த மாதவிடாய் காலத்தில் வர்ற வலிகள் குறையும். இது ஒரு மருத்துவ குணமாக பார்த்து வர்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.